இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெர்னார்டின் ரியலினோ என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது 1530 ஆண்டு இத்தாலி தேசத்துல. அன்புமிக்கவர்களே, மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்து கல்வியில சிறந்து விளங்குகிறார், ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார். அதனுடைய காரணமாக மிகப்பெரிய பொறுப்புகள் இவருக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆளுநர் போலவும் மேயர் போலவும் மிகப்பெரிய நகரங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, அந்த ஒரு காலகட்டத்தில் தான் சேசு சபை குருக்களை இவர் காண்கிறார். அந்த சேசு சபை குருக்கள் மீது இருந்த ஒரு பற்றுறுதியினால் அந்த சபையில சேர வேண்டும் என்று ஆசித்து தனக்கு இருந்த செல்வம் அனைத்தையும் விற்று ஏழையருக்கு கொடுத்து விட்டு சேசு சபையில புதுமுக துறவியாக சேர்ந்து பிறகு குருத்துவ பறிப்புகளை மேற்கொண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு சேசு சபை குருவாக குரு மாணவர்களுடைய நிர்வாகியாக இவர் அமர்த்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அறிவிலும் ஞானத்திலும் சிறங்கி விளங்கி கொண்டிருந்தாலும், அதே நேரத்தில் செல்வ செழிப்போடு இருந்தாலும், அரசு அதிகாரங்களை பெற்றிருந்தாலும், கடைசியில இயேசுவுக்காக அனைத்தையும் துறந்து உண்மையான ஒரு துறவியாக இயேசுவை அறிவிப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்த ஒரு புனிதர் தான் இந்த புனித பெர்னார்டின் ரியலினோ என்கிற புனிதர். இவருடைய வாழ்க்கையில இவருடைய அழைத்தலுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது, இவர் ஒரு காட்சியில அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் கண்டதாகவும் இவருக்கு இருந்த ஐயங்கள் அனைத்தும் நீங்க பெற்று கடைசியில இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை இவர் அர்ப்பணித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் மண்ணுலக பற்றுகளை விட்டு இறைவன் மீது பற்று கொண்டு வாழ இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய கரையிலிருந்து ஊருக்கு செல்லுகிறார். செல்லுகிற வழியில தீய ஆவிகளால் பீடிக்கப்பட்டிருந்த இருவர்களை சந்திக்கிறார். இயேசுவை கண்டவுடனேயே அவர்கள் இருவரும் உரத்த கூச்சலிட்டு இயேசுவை பார்த்து, ஏன் இங்கு வந்தீர், எம்மை கொன்றுவிடவா என்கிற அச்சத்தோடு இயேசுவிடத்துல அவர்கள் கதறுகிறார்கள். இயேசு அவர்களை முற்றிலும் அழித்து விடுவார் என்பதை உணர்ந்த தீய ஆவிகள் இயேசுவிடத்துல கெஞ்சுகின்றன, எங்களை அந்த பன்றிகளோடு சேர்த்து விரட்டி விடுங்கள் அப்படி என்று சொல்லி கெஞ்சுகிற நேரத்துல இயேசு அவர்களை பன்றிகளோடு விரட்டினார் என்றும், அதற்கு பிறகு அந்த பன்றிகள் பெரும் கூட்டமாய் மலை முகட்டிலிருந்து செங்குத்தாக கடலில் வீழ்ந்தன என்றும், அதற்கு பிறகு அந்த பேய் பிடித்தவர்கள் தீய ஆவி பிடித்தவர்கள் புதிய மனிதர்களைப் போல இருந்தார்கள் என்றும் நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அதற்கு பிறகு ஊர் மக்கள் அங்கே வந்து இயேசுவை அவ்விடத்திலிருந்து அகன்று செல்லுமாறு சொல்லுகிறார்கள். ஒருவேளை அச்சத்துல இருக்கலாம், இவர்கள் இது மாதிரி கண்டதே இல்லை தங்கள் வாழ்க்கையில, அல்லது அந்த பன்றிகளுடைய இழப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி இருக்கலாம். இதனுடைய ஒரு காரணமாக இயேசுவை அவ்விடத்திலிருந்து அவர்கள் சென்றுவிட ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எது என்னவோ அனுபவிக்கவர்களே, இன்றைக்கு இறைவன் நமக்கு கற்றுத்தருகிற அழகான பாடம் என்பது, இந்த மண்ணுலகில் பல்வேறு தீய ஆவிகளின் தாக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தால் நம்மை தீய ஆவிகளிடமிருந்து மட்டுமல்ல, நம்முடைய உடல் நோயிலிருந்து விடுதலையையும், நம்முடைய மன நோய்களிலிருந்து விடுதலையையும், நம்முடைய ஆன்மீக இருளிலிருந்து விடுதலையும் தரக்கூடியவராகத்தான் நமது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு காட்சியளிக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவில் விசுவாசம் கொண்டவர்களாய் நம்மிடம் இருக்கிற அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்மை ஒப்படைக்க இன்றைக்கு இறைவன் நம்மை தூண்டுகிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். அதாவது சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒருவர் அல்லது சமுதாயத்தின் விளிம்பு நிலையில வாழ்கிற ஒருவர் குளித்து ரொம்ப நாள் ஆகிறது, அல்லது முடிவெட்டி பல மாதங்கள் ஆகிறது, நல்ல உணவு உண்டு பல மாதங்கள் ஆகிறது, அப்படித்தான் இருக்கிறார் அவர். அவரை 2 தன்னார்வ தொண்டர்கள் அழைத்து சென்று அவருக்கு சிகை அலங்காரம், முடியை வெட்டி விடுகிறார்கள். பிறகு அவர் குளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல உடைகளை கொடுத்து உணவுப் பொட்டலங்களை அவர் கைகளில் கொடுக்கிறார்கள். தொடக்கத்தில் அந்த மனிதன் அழுக்காக இருந்த மனிதன், அருவருப்பாக இருந்த மனிதன் அந்த மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவர்கள் தன்னை கொன்று விடுவார்கள், அல்லது தன்னை தண்டிக்க போகிறார்கள், அல்லது தன்னை மனநல மருத்துவத்திற்கு கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்கிற அச்சத்துல தொடக்கத்துல அந்த மனிதன் அவருடைய அந்த உதவிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கடைசியில அந்த உதவியை பெற்றுக்கொண்ட உடனேயே முழு மனிதனாக மகிழ்ச்சியோடு அவர் தெருவில் நடந்து செல்வதை ஒரு காணொளியில நான் பார்த்தேன்.
இதையத்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நடக்கலாம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் நம்முடைய பழைய பாவ நிலையிலிருந்து உன்னதமான பாவமற்ற ஒரு நிலைக்கு மாறுவதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல பேய் பிடித்த அவர்கள் இயேசுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த அந்த இருவருமே இயேசுவனுடைய அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதன் ஒரு காரணமாக தீய ஆவிகள் விரட்டப்பட்டு கடைசியில புது மனிதர்களாக இன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள். நற்செய்தியை இயேசுவுக்காக அறிவித்தார்கள் என்ற செய்தியை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட திருவருட்சாதனங்கள் வழியாக இறைவன் நம்மை மாற்ற புது மனிதர்களாக உருவாக்க முயற்சி செய்கிற பொழுது அந்த மாற்றத்திற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து இறை அருளை பெற்றுக்கொண்டு புதிய மனிதர்களாய் இந்த மண்ணுலகில் வாழ இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.